அனைவருக்கும் வணக்கம். சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு வரோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேண்டம் சால்விங் ஐடியாஸ் தான். ஸோ ரேண்டமாக ஒரு ப்ராப்ளம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கலெக்ட் பண்ணுறோம். ஸோ அதில் கொஷின்ஸை சால்வ் பண்ணுறோம். அந்த கொஷினை நல்லா டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அந்த பேட்டர்னில் நான் கொஷின்ஸை சால்வ் பண்ணிட்டு வரேன். ரெகுலராக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்டட் வீடியோஸாக பாருங்கள். டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு டெஸ்ட் பேட்ச் போட்டுருக்கேன். இமீடியட்டாக டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதே போல் காலேஜ் டிஆர்பிக்கு டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் கொஷின் வெட்னஸ்டே சண்டே கொஷின் பேப்பர் வாட்ஸ்அப் பண்ணிவிடுவேன். நீங்கள் என்னுடைய குரூப்பில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு குரூப்பில் பிடிஎஃபாக டாக்குமெண்ட்டு வாட்ஸ்அப் பண்ணுறோம். ஓகே, ஸோ சிஎஸ்ஆர் எக்ஸாமுக்கு டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா சண்டே மட்டும்தான். ஸோ சண்டேல சிஎஸ்ஆர் எக்ஸாமுக்கு கொஷின் பேப்பர் வந்து வாட்ஸ்அப் பண்ணிடுவோம். ஓகே, சரி, இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இது வந்து பார்ட் சி ப்ராப்ளம், ரொம்ப முக்கியம். ஸோ அனாலிசிஸில் பொறுத்தளவுக்கு பார்ட் சியில் வந்து ஒரு 4 கொஷின்ஸ் கேட்டுருவாங்க. அப்போனா உங்களுக்கு எவ்வளோ மார்க்? ஒரு 20 மார்க் கிட்ட உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பார்ட் சிலே வந்து நல்லா ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நல்லா படிங்க, கான்செப்ட் நிறையா தெரிஞ்சுக்குங்க, டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் பாருங்கள், டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள், நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃபைன் சார். இனிஷியலாக சிஎஸ்ஆர் ப்ரிப்பரேஷன் நல்லா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தெரியல சார் அப்படின்னா டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். ஒரு சில ஐடியாஸ் கொடுக்குறேன், அந்த ஐடியாஸை ரெகுலரைஸ் பண்ணிக்கங்க, அதுவே உங்களுக்கு போதுமான. ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் பார்த்தலாம். டிஃபைன் அ ஃபங்க்ஷன் f from R to R defined by f of x equal to sin of pi by x when x not equal to 0, 0 when x equal to 0. On which following subset of R the restriction of f is continuous function சொல்லி கேட்குறாங்க. அதாவது ஆரில் எந்த சப்செட்டில் மேப் வந்து கண்டினியூஸாக இருக்கும் அப்படின்றத அந்த கொஸ்டினாக வச்சுருக்காங்க. முதல்ல இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆரில் கண்டினியூஸ்னா கிடையாது. அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 விச் இஸ் நாட் கண்டினியூஸ். ஏன்னா இதனுடைய ஆசோலேஷன் வந்து -∞ +∞ போயிடும் நியர் 0க்கு. ஸோ எப்பவுமே 0 ரீச் பண்ணாது. ஸோ ஆரில் வந்து இந்த மேப் வந்து டிஸ்கண்டினியூஸ். அப்போது ஆரை தவிர்த்து எந்த செட்டுக்குள்ளே நம்ம ஃபங்க்ஷனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம்னா கண்டினியூஸாக வரும் அப்படின்றது இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் எங்கள் ஆப்ஷனு. ஸோ முதல்ல ஆக்சுவலாக என்னென்னு புரியுதுங்களா? அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, சப்போஸ் ஏ இஸ் சப்செட் ஆஃப் ஆர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எஃப் டிஃபைன்ட் ஆன் ஏ இட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் ஆன் ஏல வந்து கண்டினியூஸான்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, அதுதான் கேட்குறாங்க. பட் இந்த மேப் ஆரில் கண்டினியூஸ்னால் கிடையாது. ஏன்னா எஃப் ஆஃப் 0வில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த sin 1/x sin pi by x வந்து does not exist. அது 0வில் பார்த்தீங்கன்னா does not exist. சரி, ஏன் does not exist? நியர் 0 கிட்ட நீங்கள் எக்ஸை அப்ரோச் பண்ண sin of pi by x வந்து ஆசிலேட் ஆகும். எதுக்குள்ள? -1 to 1குள்ள இன்ஃபினிட்லி மெனி ஆசிலேஷன்ஸ் கிடைக்கும். அப்படின்னும் போது அந்த இடத்துல ஒரு யூனிக் லிமிட் கிடைக்காது. அதனால 0வில் வந்து ஆரை பொறுத்தளவுக்கு இந்த மேப் வந்து நாட் கண்டினியூஸ். பட் திஸ் இஸ் கண்டினியூஸ் ஆன் r - 0. ஸோ r - 0வில் வந்து மேப் வந்து கண்டினியூஸ். பட் ஆரில் என்டையர் ஆரில் கண்டினியூஸ் கிடையாது. இன்கேஸ் இந்த ஃபங்க்ஷனை வந்து ஆரை விட்டுட்டு சம் சப்செட் நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த இடத்துல மேப் கண்டினியூஸாக இருக்குமா அப்படின்றது இங்கே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. முதல்ல கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு போதுமானது. ஓகே ஃபைன். அப்போது இதை வந்து ரெஸ்ட்ரிக்டட் பண்ணுற பட்ச எந்த செட்டில் வந்து மேப் கண்டினியூஸாக இருக்கும் அப்படின்றத இங்கே நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஃபைன். இப்போது 0 இன்க்ளூட் பண்ணுற எந்த ஒரு செட்டாக இருந்தாலும் அதை நம்ம டேரெக்டாக ரிமூவ் பண்ணிடலாம். கரெக்டாக? இப்போ -1 to 1குள்ளே பார்த்தீங்கன்னா 0 இன்க்ளூட் ஆகிடுது. ஸோ -1 +1 போட்டிங்கன்னா 0 உள்ளே வந்துடுது. ஸோ டிஃபால்ட்டாக 0 இருக்கிறதால இதில் வந்து மேப் கண்டினியூஸாக இருக்காது. பிகாஸ் r - 0வில் தான் கண்டினியூஸ். சப்போ இதில் வந்து கண்டினியூஸ் கொடுக்க வாய்ப்பு கிடையாது. அப்போ இது ரிமூவ் பண்ணிடும். இந்த ஆப்ஷன் நமக்கு சூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா on which set the restriction of f is continuous சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ண முடியாது? இந்த -1 to 1 கொடுக்க முடியாது. அப்போ அதில் மேப் கண்டினியூஸாக இல்லை. இது ஓப்பன் இன்டர்வல் 0,1ல் கொடுக்க முடியுமா பாருங்கள். ஓப்பன் இன்டர்வல் 0,1ல் அதாவது 0 இன்க்ளூட் பண்ணாதான். ஸோ அந்த செட்டுக்குள்ளே 0 இருந்தால் நம்ம அதை பற்றி செக் பண்ணலாம். அதர்வைஸ் 0 இல்லாத செட்டுக்குள்ளே மேப் கண்டினியூஸ் தான் இருக்கும் போது. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். அதே போல் பார்த்தீங்கன்னா இதுவும் கரெக்ட் தான். ஏன்னா இதில் 0 கிடையாது. ஸோ 1/2n வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். 1/2n போடுறீங்க அப்படின்னா லிமிட் இதில் வந்து அன்டிஃபைன்ட் ஆகும். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1/2n போடுறீங்க அப்படின்னா இது sin of pi times 1/2n கன்வெர்ட் ஆகிடும். இது நியூமரேட்டருக்கு டினாமினேட்டர் போகும் இல்லைங்களா? அப்போது sin of pi into 2/n. ஸோ 2/n மல்டிபிள்ஸ் ஆஃப் 2/n இது மொத்தமாக n பையில் 0 ஆகிடும். ஸோ இதுக்கு வந்து லிமிட் கிடைக்குது. ஸோ அப்போ இதுலேயும் மேப் வந்து கண்டினியூஸ். புரியுதுங்களா? அப்போது கண்டினியூஸ்னால் என்ன? அந்த பாயிண்டில் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும். அது ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் வேல்யூவாக இருக்கும். ஜென்ரலாக கண்டினியூட்டியோட டெஃபினேஷன் என்ன பாருங்கன்னா, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ. ஃபங்க்ஷன் வேல்யூ டிஃபைன்ட் அட் ஏல கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணி லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 0 வரணும். ஓகே, செக் பண்ணுங்கள், அது வரணும் பாருங்கள். அட் 0க்கான கண்டிஷன் இதுதான். இப்போ 1/2n வேல்யூஸோடைய ஆர்பிட்ரரி ஒரு வேல்யூ எடுக்கிறீங்க. இப்போ இதுக்கு நீங்கள் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுறேன்.
இது எப்படி சார் கண்டினியூட்டி வந்தது இந்த செட்டில் அப்படின்னு உங்களுக்கு தோணும். 0ல செட்டில் ஓகே, பட் 1 over 2 4 எப்படி செக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 over 2 4 பார்க்குறீங்க இல்லைங்களா, இது எஃப் ஆஃப் எக்ஸ் பார்க்குறீங்க. அப்போ லிமிட் இது 0க்கு போகணும் இல்லையா, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 over 2 4 போடுறீங்க அப்படின்னா அட் நியர் 0க்கு தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும், சைன் ஆஃப் π/2 எக்ஸ்ன்னு வரும். ஸோ இது உள்ளே கொடுக்குறீங்கன்னா 1 over 2 4 2 power n பைன்னு வந்துடும். ஸோ இன்னும் 2 power nன்றது இன்டிஜர்ஸ் மல்டிபிள்ஸ். அப்போ 2 powers நீங்கள் மல்டிபிள் பண்ணிகிட்டே போகிறீங்கன்னா அகைன் அது இன்டிஜராக தான் வரப்போகுது, பாசிட்டிவ் இன்டிஜராக. இப்போ ஃபைனலாக 0, ஃபங்க்ஷன் வேல்யூ 0 இருக்குது. திஸ் மேப் இஸ் கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 பிகாஸ் 1 over 2 power n டென்ஸ் டு 0ன்றதால. ஸோ 0 நியராக அப்ரோச் பண்ணாலும் ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து ஈக்குவலாக இருக்குன்றதால மேப் வந்து கண்டினியூஸ். ஓகே ஃபைன். இப்போது இது ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த செட்டு தான் ரொம்ப குரூஷியல் சார். இதில் 0 இருக்குது சார், அப்போ இது நம்ம டேரெக்டாகவே கண்ணை மூடிட்டு அடிச்சலாம் இல்லை சார் அப்படின்னு தோணும். கரெக்டாக ஃபைன். இப்போ எஃப் ஆஃப் 0 என்ன உங்களுக்கு, எஃப் ஆஃப் 0 என்ன, இந்த செட்டுக்கு 0ல் லிமிட் கிடைக்குமா அப்படின்னு செக் பண்ணணும். 0 நியராக ஈக்குவல் வேல்யூ தான் எடுக்குதா அப்படின்னு பார்க்கணும். ஸோ உங்களுக்கு எஃப் ஆஃப் 0 வந்து 0 தான். அப்போ லிமிட் n டென்ஸ் டு எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1/n லிமிட்டும் உங்களுக்கு 0வான்னு செக் பண்ணுங்க. கண்டிப்பாக 0 இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1/n போடுறீங்க, சைன் ஆஃப் π/x, அப்போது சைன் n இன்ட்டு பைன்னு மாறிடும். எக்ஸ் ஈக்குவல் டு 1/n சப்ஸ்டியூட் பண்ணுறச்ச இதுக்கு அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன ஆகிடுது, 0 ஆகிடுது. ஸோ நியர் 0வுக்கும் பார்க்குறீங்க. அதாவது கண்டினியூட்டி என்ன அர்த்தம், அந்த பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் லிமிட் பார்க்குறோம், ரைட் லிமிட் பார்க்குறோம். இப்போ 0 அங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 1/n சீக்வன்ஸ்லாம் இங்கேருந்து அப்ரோச் பண்ணிக்கிட்டே வரும் இல்லைங்களா. இது வந்து 1/n ஸ்டேஜுக்கு அப்புறம் இருக்கிற ஒரு 1/n சீக்வன்ஸ். இது எல்லாமே 0க்கு நியராக வந்துகிட்டே இருக்கும். இப்படி வரைச்ச ஃபங்க்ஷன் வேல்யூ உங்களுக்கு லிமிட் வேல்யூ சேமாக இருந்தால் மேப் கண்டினியூஸ். அப்போது 1/nக்கு நியராக அப்ரோச் பண்ணும்போது அட் 0ல் வேல்யூ என்ன ஆகிடுது உங்களுக்கு, கண்டினியூஸாக வந்துடுது. ஸோ 2 3 4 இது வந்து கரெக்டு. எது ஃபால்ஸ் அப்படின்னா க்ளோஸ் இன்டர்வல் -1,1 தான் ஃபால்ஸ். ஓகே, அப்போது நீங்கள் விச் செட் த ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் எஃப் இஸ் கண்டினியூஸ்னு சூஸ் பண்ணீங்க அப்படின்னா 2 3 தான் கரெக்ட், 2 3 4 தான் கரெக்ட். ஓகே ஃபைன். இந்த ப்ராப்ளம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. இதுவே நான் இதே கொஸ்டின் வந்து காஸ் π/x கொடுக்குறேன், என்ன நடக்கும்ன்றத உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ 0 நெய்பர்ஹுட்டுக்குள்ளே இருக்கிற எந்த ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் 0 கண்டைன் பண்ணுற மாதிரி ஒரு 0க்கு கன்வெர்ஜ் ஆகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 0 வேல்யூலையும் சீக்வன்ஸ் வேல்யூ சேமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த மேப் வந்து கண்டினியூஸாக இருக்கும். மைண்டில் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஷார்ட்கட்டு, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.